ஸோ இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லாக் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் வந்து வாங்கியிருந்தாலும் ஸோ இந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து இருக்கும். ஸோ ஃபேஸ் லாக் ஃபீச்சர். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம செட்டிங்ஸில் தான் இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷன் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் பேட்டர்ன் இல்லை பின் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ ஆன் பாடி டிடெக்ஷன், ட்ரஸ்டட் பிளேசஸ், ட்ரஸ்டட் டிவைசஸ், ட்ரஸ்டட் ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் மேட்ச் எல்லாம் இருக்குது. ஸோ ட்ரஸ்டட் ஃபேஸை கொடுத்துட்டு இம்ப்ரூவ் ஃபேஸ் மேட்சிங் இருக்குது. ஸோ ரிமூவ் ட்ரஸ்டட் ஃபேஸ்னு இருக்குது. ஸோ இம்ப்ரூவ் ஃபேஸ் மேட்சிங்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செட்டப் ஃபேஷியல் ரிகக்னிஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து செட்டப் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட். ஸோ இப்போ உங்கள் ஃபேஸ் வந்து கரெக்டாக அதில் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து கரெக்டாக உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ இப்போ உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஃபேஸ் மேட்ச், ரிமூவ் டெஸ்டட் ஃபேஸ்னு இருக்குது. ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து லாக் பண்ணலாம். ஸோ என்னுடைய கேமரா சென்டரில் இருக்கிறதுனால ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கல. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லாக் சிம்பிள் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த லாக் சிம்பிள் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டிங் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகி அது வந்து ஓப்பன் ஆகிடும். பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு நேராக நீங்கள் மொபைல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்துன்னு போனால் இது வந்து ஒர்க் ஆகாது. கொஞ்சம் லிமிட்டட் டிஸ்டன்ஸ் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்புமே தேவையில்லை, செட்டிங்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ஒன்று ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.